உலகமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த அந்த 2026 T20 வேர்ல்டு கப்போட இறுதி கட்டத்துக்கு இப்போ நெருங்கி இருக்கு. பிளஸ் வரலாறு சிறப்புமிக்க இந்த T20 உலகக்கோப்பையில் 4 ஜாம்பவான் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியிருக்காங்க. பிளஸ் அந்த 4 அணிகளிலிருந்து எந்த 2 அணிகள் இந்த அரையிறுதியிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு இறுதிப் போட்டிக்கு நுழைய போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த 2026 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு சென்று அந்த உலகக்கோப்பையை தட்டி தூக்கணும் அப்படிங்கிற இரு அணிகளோட கனவு கலைஞ்சு பிளஸ் அவங்க எந்த 2 அணிகள் இந்த உலகக்கோப்பை அரையிறுதியிலிருந்து கண்ணீரோட வெளியேற போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒண்ணு விடாம இந்த வீடியோல பார்க்க வந்திருக்கோம். பிளஸ் அந்த 2 அணிகள் எந்த அணிகள் இந்த உலகக்கோப்பையோட இறுதிப் போட்டிக்கு செல்லும், பிளஸ் 2 அணிகள் கண்ணீரோட எந்த 2 அணிகள் இந்த அரையிறுதியோட வெளியேற போகுது அப்படிங்கிறது எல்லாமே நீங்க மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, ஐசிசி T20 உலகக்கோப்பை 2026 இறுதி கட்டத்தில் இப்போ நம்ம நுழைஞ்சிருக்கோம். இப்போ இந்த 4 ஜாம்பவான் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறி இருக்காங்க. இந்த 4 அணிகளில் பார்த்தீங்கன்னா முதல் அணியா பார்த்தீங்கன்னா அன்பீட்டன் அணியா இந்த இங்கிலாந்து அணி 3 பெரிய அணிகள் வீழ்த்தி இந்த உலகக்கோப்பையில வேற ரகமா உள்ள உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு உடன் சவால் போடக்கூடிய ஆதித்தா அவங்களுக்கு ஆப்போசிட்டா இந்த வேர்ல்டு கப்ல அரையிறுதியில் மோத போகுது பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி. நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த சூப்பர் 8ல ஒரு பெரிய சர்க்குலோட ஆரம்பிச்சோம். எஸ்பெஷலி சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோல்வி அடைஞ்ச பல விமர்சனங்களுக்கு உள்ளாகி பிளஸ் அதுக்கப்புறம் ஜிம்பாப்வே பிளஸ் கரீபியன் அணி வெஸ்ட் இண்டீஸ் இந்த 2 அணிகளையும் வீழ்த்தி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காயம்பட்ட சிங்கத்தோட கர்ஜனை எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ செமிஃபைனலுக்குள்ள கெத்தா நுழைஞ்சிருக்காங்க. பிளஸ் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்காவை சொல்லி அவனும் சவுத் ஆப்பிரிக்கா இந்த உலகக்கோப்பையிலேயே பார்த்தீங்கன்னா நடப்பு சாம்பியன் இந்தியா பிளஸ் நடப்பு சாம்பியன் இந்தியாவோட கோட்டையிலே இந்தியாவை முதல் அணியை வீழ்த்திட்டு பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரீபியன் அணியை வீழ்த்தினாங்க. பிளஸ் ஜிம்பாப்வே வீழ்த்தி அவங்களும் ஒரு அன்பீட்டன் அணியா இந்த உலகக்கோப்பை அரையிறுதிக்குள்ள கெத்தா வேற ரகமா நுழைஞ்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஆப்பனண்டா விளையாட போறது நியூசிலாந்து அணி. இந்த நியூசிலாந்து அணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உலகக்கோப்பையில கஷ்டப்பட்டு முண்டி மோடாடி எப்படியாவது உள்ள வந்திருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த வருஷமும் எப்படியாவது கஷ்டப்பட்டு முண்டி மோடாடி இந்த வருஷமும் உள்ள வந்துட்டாங்க. முதல்ல நம்ம பார்க்க போறது 4ஆம் தேதி நடக்க போற இந்த செமிஃபைனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சவுத் ஆப்பிரிக்காவை நம்ம பார்த்துருவோம். சவுத் ஆப்பிரிக்கா அப்படின்னு அணியினாவே பார்த்தீங்கன்னா உலகக்கோப்பைன்னு வந்துட்டா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க ஒரு ஜோக்கர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அரையிறுதி வரைக்கும் போவாங்க, ஃபைனல் வரைக்கும் போவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கோப்பை பகிட்டே போக மாட்டாங்க. ப்ளஸ் அவங்களும் ஃபெயிலியர் தான் ஆவாங்க. அதனால அவங்க ஜோக்கர் அணின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜோக்கர் அணி இந்த வருஷம் 2026 T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் சென்று இந்த கோப்பையை தட்டி தூக்குவாங்களா? ஏன்னா அன்பீட்டன் அணியா இருந்திருக்காங்க. 2026ல இந்தியா பலம் வாய்ந்த இந்திய அணியை வீழ்த்திருக்காங்க அவங்களோட கோட்டையிலேயே. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் செமிஃபைனல் நியூசிலாந்தை வீழ்த்திட்டு இறுதிப் போட்டிகள் சவுத் ஆப்பிரிக்கா நுழைஞ்சு கோப்பையை தட்டி தூக்குவாங்களா? அடுத்தது அவங்களுக்கு ஆப்போனண்டா இருக்கிறது நியூசிலாந்து அணி. நியூசிலாந்து அணி ஆரம்பத்துல சூப்பரா விளையாண்டாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்ஸ் கொஞ்சம் சைலண்டா இருந்தாலும் பிளஸ் அழகா காய் நேர்த்தி இந்த செமிஃபைனலுக்குள்ள கெத்தா வேற ரகமா தான் உள்ள குதிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் தயவுல இவங்க உள்ள வரலங்க. இவங்க தயவுல தான் பாகிஸ்தான் வர பார்த்தாங்க. பிளஸ் ஆனா வர முடியாம போனதுனால செமிஃபைனலுக்குள்ள நியூசிலாந்து அணி உள்ள வந்திருக்காங்க. இந்த 2 அணிகளிடம் சவால் வேற மாதிரி இருக்கும். அந்த பிளாக் கேட்ஸ் என்னைக்குமே ஒரு சைலண்டா எவ்வளோ ரன் அடிச்சாலும் அதை டிஃபெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பயங்கரமா ஒரு போராட்ட குணம் உள்ளவங்க நியூசிலாந்துன்னு சொல்லி ஆகணும். 100 ரன் அடிச்சாலும் பயங்கரமா போராடுவாங்க. பிளஸ் அந்த அளவுக்கு போராட்ட குணம் அதிகம் இருக்க நியூசிலாந்தும் சவுத் ஆப்பிரிக்கா இப்ப வேர்ல்ட் கிளாஸ் பிளேயரா இருக்கிற வேர்ல்டு நம்பர் 1ல சவுத் ஆப்பிரிக்கா ஒரு அன்பீட்டன் அணியா இருந்துகிட்டு இருக்காங்க. பிளஸ் அவங்க 2 பேரும் முதல் செமிஃபைனல் 4ஆம் தேதி மோத போறாங்க. மார்ச் 4ஆம் தேதி. இந்த 4ஆம் தேதியில் நடக்க போற இந்த முதல் செமிஃபைனல் எந்த அணி வென்று இந்த உலகக்கோப்பையோட பார்த்தீங்கன்னா இறுதிப் போட்டிக்கு சொல்லும். பிளஸ் ஜோக்கர் அணி அப்படின்ற அழைக்கப்படுற சவுத் ஆப்பிரிக்கா வெளியேறுவாங்களா? இல்ல நியூசிலாந்து அவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாவம் செஞ்ச அணின்னு சொல்லுவாங்க. அவங்களும் ஒரு பாவம் செஞ்ச அணி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிளஸ் ஏன்னா அவங்களும் வேர்ல்ட் கப் செமிஃபைனல் வருவாங்க, ஃபைனல் வருவாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த கப்பை தூக்காத ஒரு அணியா இருந்துகிட்டு இருக்காங்க. பிளஸ் அவங்களும் இந்த சாபத்திலிருந்து விடைபெறுவாங்களா? முதல்ல வெளியேற போறது ஜோக்கரா இல்ல இந்த சாபம் செஞ்ச அணியா அப்படிங்கிறது முதல்ல மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருங்க. 2வது அரையிறுதி பார்த்தீங்கன்னா மார்ச் 5ஆம் தேதி நடக்க போகுது. இந்த 5ஆம் தேதி செம்ம ஒரு த்ரில்லரா இருக்க போகுது. ஏன்னா இந்தியா பார்த்தீங்கன்னா காயம்பட்ட சிங்கத்தோட வந்திருக்காங்க. பிளஸ் இன்னொரு சில அன்பீட்டன் அணி இங்கிலாந்து வந்திருக்காங்க. இந்த 2 அணிகளுக்கும் வேர்ல்டு கப்ல ஒரு ரைவல்ரி நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா 2022, 2024 இப்ப 2026 இந்த 2 அணிகள் தான் செமிஃபைனல்ல மோதுறாங்க.
2022ல 10 விக்கெட் வித்தியாசத்துல இந்தியாவை வீழ்த்துனாங்க. 2024ல இந்திய அணி அதுக்கு தக்க பதிலடி குடுத்தாங்க. இப்ப மறுபடியும் 2026ல அதே 2 அணிகள் செமிஃபைனல்ல நுழைஞ்சிருக்காங்க. இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து T20 வேர்ல்டு கப்ல. இந்த ரைவல்ரில இப்ப இந்த முறை யார் ஜெயிக்க போறாங்க? எந்த அணி இந்த அரையிறுதியிலிருந்து ஜெயிச்சு எந்த அணி இறுதிப் போட்டிக்கு நுழையும்? இங்கிலாந்தா? இந்தியாவா? இதையும் நீங்க வந்து மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிருக்கேன். இந்த 2 அணியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த 4 அணிகள்ல எந்த 2 அணிகளோட கனவு பலிச்சு இந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு நுழைய போறாங்க? 2 அணிகள் வந்து கனவு வந்து பலிக்காம கண்ணீரோட இந்த உலகக்கோப்பையை விட்டு விடைபெற போறாங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட சப்போர்ட்டிவ் ஆதரவையும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மீட்பலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வெர்சஸ் நியூசிலாந்து பிளஸ் இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து இந்த 2 வீடியோக்கான ப்ரிவியூ வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ப்ரிவியூ வீடியோ நீங்க வந்து கம்பல்சரி மிஸ் பண்ணாம பாருங்க நண்பர்களே.